மாயா, மாயா! அவன் அவளை எழுப்ப முற்பட்டான். ஆனால் அவளோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். இப்படியே இரவு முழுவதும் தூங்கினா கழுத்து பிடிச்சுக்குமே, இப்ப என்ன செய்யறது என்று எண்ணியவாறு அவள் முகம் பார்த்து நின்றிருந்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளை எழுப்பவும் மனம் வரவில்லை அவனுக்கு. இருப்பினும் மறுநாள் அவள் உடல்நிலை பாதிக்கப்படும் என்பதை எண்ணி அவளை எழுப்ப முற்பட்டான். அவள் தோள்களை குலுக்கி எழுப்பினான். அவளிடம் அசைவேதும் தென்படாதது. இறுதியாக அவளை தூக்கி கட்டலில் உறங்க வைக்க முடிவெடுத்தான். ஒரு கையால் அவள் தோள்களையும் இன்னொரு கரத்தில் அவள் கால்களையும் பற்றி சிறு குழந்தையை தூக்குவது போல எளிதாக தூக்கிவிட்டான். அவளும் சிறு குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருக்க அவன் மெதுவாக கட்டிலை அடைந்து அவளை கட்டிலில் கிடத்தினான். மாயாவிடம் சிறு அசைவு தெரிய அவன் அசைவற்று நின்றான். மாட்னோம், இப்போ கண் விழிச்சு கத்த போறா, இப்போதான் ஏதோ நல்லா பேச ஆரம்பிச்சா, இனி அதுவும் இல்ல என்று ஏதேதோ எண்ணிக்கொண்டு அவளை பார்க்க அவளோ தூக்கத்தில் புரண்டு படுத்தாள். அவன் தப்பித்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் அவள் கைகள் அவன் கரத்தை பற்றின. அவன் அதிர்ச்சியுடன் அவள் முகம் பார்த்தான். அவள் தூக்கத்தில் அவன் கரங்களை பற்றியிருந்தது புரிந்தது. அவன் கையை தன் கரங்களுக்குள் சிறை வைத்துவிட்டு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தவளை பார்க்க அழகாக இருந்தது. சில கணங்கள் என்ன செய்வதென்று தோன்றாமல் அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டான். இப்பொழுது கைகளை எடுத்தால் அவள் உறக்கம் கேட்டுவிடும் என்று எண்ணி அவளாக விடுவிக்கும் வரை அவ்வாறே அமர்ந்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். இரவு வெகு நேரமாகியும் அவள் அவன் கரத்தை விடுவிக்கவில்லை. ஒரு சமயம் ஜன்னல் வழியே வந்த பனிக்காற்று அவள் சிகையை கலைத்து அவள் உறக்கத்தை தொந்தரவு செய்ய அவன் தன் இன்னொரு கரத்தினால் அதனை மெல்ல விலக்கி அவள் உறக்கம் கலையாமல் பார்த்து கொண்டான். வெகு நேரம் கழித்து அவள் இன்னொரு புறம் புரண்டு படுக்கையில் அவன் கரத்தை விடுவித்தாள். அவனும் புன்னகைத்துவிட்டு போர்வையை அவளுக்கு போர்த்திவிட்டு அறையிலிருந்து வெளியில் சென்றான். சூரிய ஒளி அவள் மீது விழ கண்களை கசக்கிக் கொண்டு சோம்பலாக விழித்தாள் மாயா. இயல்பாக சோம்பல் முறித்துவிட்டு எழுந்தவள் தான் கட்டிலில் இருப்பதை உணர்ந்து ஆச்சரியத்தில் விழிகளை உரட்டி அறை முழுவதும் சுற்றி பார்த்தாள். எப்படி இங்க வந்தோம்? ஜன்னல் பக்கத்துல தானே இருந்தோம், அப்புறம் எப்படி? இரவு நடந்ததை நினைவுக்கு கொண்டு வர எண்ணினாள். ஆனால் அவளுக்கு கட்டிலில் படுத்த நினைவே இல்லை. அச்சச்சோ, தூக்கத்துல நடக்க ஆரம்பிச்சிட்டோமா என்று எண்ணிக்கொண்டு அறையிலிருந்து வெளியில் சென்றாள். அங்கும் யாரும் தென்படவில்லை. எனவே அவளாகத்தான் இரவு கட்டிலில் படுத்தாள் என்று எண்ணி மனதை தேற்றிக்கொண்டு மற்ற வேலைகளை கவனித்தாள். மீனா முந்தைய நாள் போலில்லாமல் இயல்பாக இருப்பதை பார்த்து மனம் மகிழ்ந்தாள். மீனா, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? மாயா பரிவாக கேட்க, நல்லா இருக்கே மாயா, கொஞ்சம் குழப்பமா இருந்த மாமா என் குழப்பத்தை தீர்த்துட்டாரு, அத்தோட என் தலைவலியும் போயிருச்சு அவள் மனதார கூற மாயா புன்னகைத்தாள். உன்னை இப்படி சந்தோஷமா பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, நீ இப்படியே இரு, இதுதான் அழகு என்று கூறி அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். மீனாவும் சிரித்து கொண்டு தலையசைத்தாள். மாயா மாறன் மீது தனக்கு இருந்த வெறுப்பு கொஞ்சமாக குறைவதை உணர்ந்தாள். சரி, நான் உன்னை கேட்கிறேன், நீ பதில் சொல்றியா? மீனா கேட்க அவளும் தலையசைத்தாள். உனக்கு ஏன் மாமாவை பிடிக்காது? அவள் சட்டண்டு கேட்க மாயா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவளை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள். ஆழ்ந்த யோசித்து பார்த்தால் அவனை வெறுப்பதற்கு அவள் மனதில் எந்த ஒரு காரணமும் இல்லை என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. இருப்பினும் அவள் சுய கௌரவம் அதை ஏற்க மறுத்தது. ஒருத்தர பிடிக்கதான் காரணம் இருக்கும் மீனா, பிடிக்காததுக்கு எந்த காரணமும் இருக்காது என்று கூறி அவள் வேறேதும் கேட்பதற்குள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். போ, உன்னோட மனசு சீக்கிரம் ஆறிடும், மீனா அவள் சென்ற திசை பார்த்து கூறினாள். ஒரு வாரம் ஒரு நாள் போல் சென்றது. பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடிவிட்டு மாயாவும் அவள் குடும்பத்தினரும் அன்று அவர்கள் இல்லம் திரும்பினர். மாயா அங்கிருந்த நாட்களில் அவனிடம் கோபம் கொள்ளவில்லை என்பதை அவள் மனம் உரைத்தது. அவள் முதல் முறையாக அவன் இல்லம் விட்டு பிரிந்து வந்ததை எண்ணி வருந்தினாள். என்னாச்சு எனக்கு? ஏன் அங்கிருந்து வந்த அப்புறமும் அங்கிருக்க மாதிரியே இருக்கு? நான் யாரையாவது மிஸ் பண்றேனா? அவள் மனது அவளிடம் கேள்வி கேட்க அவளுக்கு பதில் என்னவென்று தெரியாமல் அந்த எண்ணத்தை மாற்ற எண்ணி மற்றவைகளில் கவனம் செலுத்தினாள். மாயா, கஸ்தூரி அழைக்க வரன்மா என்று கூறிக்கொண்டு கீழே சென்றாள். மாயா, அடுத்த வாரம் நீ ஃப்ரீ தானே? அவர் ஆர்வமாக கேட்டார். இல்லம்மா, எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு. ஏன்? அவள் கேட்க, அடடா, அடுத்த வாரம் என்னோட அண்ணா பொண்ணு கல்யாணம். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, மறந்துட்டியா? அவள் கேட்க அப்பொழுதுதான் அவளுக்கும் நினைவு வந்தது. ஐயோ ஆமாம்மா, நான் அதை சுத்தமா மறந்துட்டேன். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கிருந்துப்பேன் அவள் உறுதியாக கூறினாள்.
உன்னை தனியா விட்டுட்டு எப்படிம்மா போறது? அவர் கவலையானார். அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் சுமியை என்னோட இருக்க சொல்லிக்கிறேன். அவள் அவரை சமாதானம் செய்ய முற்பட்டாள். ராஜாராமும் அந்த சமயம் அங்கு வந்து சேர்ந்தார். என்னம்மா, என்ன ஆச்சு? அவர் வினவ கஸ்தூரி நடந்தவற்றை கூறினார். அவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, அப்போ மாறன வந்து இங்க மாயாவுக்கு துணையா இருக்க சொல்லிடலாம். அவர் கூற மாயா திடுக்கிட்டு அவர் முகம் பார்த்தாள். ஆமாங்க, அதுவும் ரொம்ப நல்ல யோசனை. கஸ்தூரியும் அதை ஆமோதிக்க மாயா இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். என்ன பாக்குற? அப்பா சொன்னதுதான் சரி. மாறன் இங்க வந்து உனக்கு துணையா இருக்கட்டும், கஸ்தூரி உறுதியாகவே கூறினார். அம்மா, அவர் எதுக்கு இங்க வரணும்? எனக்கு தனியா இருக்க தெரியும். எனக்கு யார் துணையும் வேண்டாம். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, அவள் கடுகடுத்தாள். இங்க பாருமா, உன்னை தனியா விட்டுட்டு கண்டிப்பா அவ்வளவு நாள் எங்களால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. இங்க நீ தனியா இருக்கணும்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். மீனாவையும் இங்க விட்டுட்டு போக முடியாது. அது உன்னோட அம்மா சொந்த அண்ணா பொண்ணு கல்யாணம். அதனால மாறன் இங்க வரதுதான் சரியா இருக்கும். நீ எதுவும் மறுப்பு சொல்லாதே, அவர் மென்மையாக எடுத்து கூறினார். அப்பா, இந்த சின்ன விஷயத்துக்காக அவர் இங்க வரணுமா? அவருக்கு அங்க வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் இங்க வந்து அவர் என்ன பண்ணுவாரு? அவள் ஏதோ காரணம் கூற, சரி, அவரிடமே கேட்கலாம் என்று கூறி கைபேசியில் அவனை அழைத்தார். அவர் அவனிடம் நிலைமையை விளக்கி அவனுக்கு வேறு முக்கிய வேலைகள் எதுவும் உள்ளதா என்று வினவிடார். அவன் பதிலளித்ததும், சரிங்க மாப்பிள என்று கூறி கைபேசியை அணைத்தார். அவன் என்ன பதில் கூறியிருப்பான் என்பதை தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. அடுத்த வாரம் அவருக்கு எந்த முக்கிய வேலையும் இல்லையாம், வரேன்னு சொல்லிட்டாரு. அவர் மகிழ்ச்சியுடன் கூற அவள் மனம் உள்ளூர மகிழ்ந்ததை அவள் ஏற்க மறுத்தாள். முகத்தை கடுகடுவென வைத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். கஸ்தூரியும் அவர்கள் இருவரும் ஒரு வாரம் தனியாக இருந்தால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள அது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் எண்ணி மகிழ்ந்திருந்தார். ஆனால் அவளின் செயல்கள் அவருக்கு வேதனையை தந்தது. அவளின் மனம் மாறாமலே போய்விடுமோ என்று பயமாக இருந்தது அவருக்கு. என்னங்க இவா, எப்போதான் இவ மனசு மாறும்? கஸ்தூரி கவலையாக கேட்க, மாறத் தொடங்கிருச்சு கஸ்தூரி, அவர் புன்னகையுடன் கூறினார். கஸ்தூரி ஆச்சரியமாக அவர் முகம் பார்த்தார். என்ன சொல்லுறீங்க? அவள் ஆச்சரியமாக வினவ, நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ மனசு முழுசா மாறி மாப்பிளைய மனசார எத்துக்க போறா. அவர் உறுதியாக கஸ்தூரிக்கும் ஆனந்தமாக இருந்தது. மாயா தன் அறையை அடைந்தாள். அவன் வருவதை தந்தை உறுதி செய்ததும் அவள் மனம் எல்லையில்லா மகிழ்ச்சியை உணர்ந்ததை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதுவே அவள் அவனை நினைத்து கொண்டிருக்கிறாள் என்பதையும் அவளுக்கு விளக்கியது. இருப்பினும் அதை ஏற்றுக்கொள்ள அவளுக்கு மனம் வரவில்லை. அவள் உள்ளூர உணர்ந்ததை ஏற்றுக்கொள்ள அவள் விரும்பவும் இல்லை. அவரு வரதுக்கு எனக்கு எதுக்கு சந்தோஷமா இருக்கு என்று எண்ணி அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. எனக்கு எம்மேலேயே கோபம் வருது, தலையில் அடித்துக் கொண்டாள். என்ன மேடம், ரொம்ப குழப்பமா இருக்கிறீங்க போல, சுமி புன்னகையுடன் வினவ. ஒண்ணுமில்ல, மாயா சமாளித்தாள். முகத்த பாட்டா அப்படி தெரியலையே, அவள் புருவம் உயர்த்தி கேட்க. அதா எதுவும் இல்லைன்னு சொல்லுறேனே, மறுபடியும் எதுக்கு கேள்வி கேட்கிற? அவள் எரிந்து விழுந்தாள். சரி, நான் எதுவும் கேட்கல, நான் படிக்கிறேன். எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம்னு நினைச்சு இப்பவே பயமா இருக்கு என்று கூறி அவளிடமிருந்து 2 அடி தள்ளி அமர்ந்து கொண்டாள். மாயா அவளிடம் எதுவும் பேசாமல் அவள் மனம் போக்கும் போக்கை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தாள். ஒரு வாரத்தில் அவனை அவள் மனம் ஏற்றுக்கொண்டதா என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்க, ஒரு வாரத்திலா? ஏன் உனக்கு அவனை அதற்கு முன் பிடிக்காதா என்று அவள் மனம் அவளிடம் கேள்வி எழுப்பியது. அந்த நினைவை மாற்ற எண்ணி சுமியிடம் சென்று பேசினாள். அவளும் இவளிடம் பேசிக் கொண்டிருக்க மற்றவற்றை அப்போதைக்கு மறந்திருந்தாள். மாயா, கவனமா இரு, மாப்பிள்ளையும் இங்க இருப்பாரு, வீட்டுக்கு நேரமா வந்துரு, ரொம்ப நேரம் படிக்காத, சமையலுக்கு சாந்தி அக்கா வருவாங்க, நீ சாப்பிடாம காலேஜ் போகக்கூடாது, சாயங்காலம் நேரமா வந்து மாப்பிள்ள கூட வெளியே எங்கேயாச்சு போயிட்டு வா. கஸ்தூரி கூறிக்கொண்டே போக, அம்மா போதும், இப்போ உங்களுக்கு நேரமாச்சு, கிளம்புங்க, அவள் கண்களை உருட்டி கூறினாள். சரி, இன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ள வந்துருவாரு, நீயும் கொஞ்சம் நேரமா வந்துரு என்று அவர் கூற, ஐயோ அம்மா, இதோட இத நீ 10வது தடவை சொல்லிட்ட. உன் மாப்பிள்ள ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, எங்கேயும் போயிடமாட்டாரு. அவள் எரிச்சலாக பதிலளித்தாள். கஸ்தூரியும் மேலும் எதுவும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியேறினார். அவர்கள் மூவரும் கிளம்பிச் செல்ல மாயா அவர்களை புன்னகையுடன் வழியனுப்பினாள். காலை உணவை வேகமாக உட்கொண்டுவிட்டு மதிய உணவை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு விரைந்தாள். ஹே மாயா, உன்னோட மாமா ஊர்ல இருந்து வரப்போறாராமே, நீ சொல்லவே இல்ல? சுமி சிரித்துக்கொண்டே கேட்க, உனக்கு எப்படி தெரியும்? அவள் விழிகள் விரிய வினவினாள். உன்னோட அம்மாதான் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க,
ஊருக்கு போறோம் மாயா, மாப்பிள்ளையும் வராரு. அவள கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லுன்னு சொன்னாங்க. கஸ்தூரி கூறியதை சுமி யதார்த்தமாக கூற, அவர் என்ன சீமராஜாவா? காலையிலிருந்து என்கிட்ட சொன்னது பத்தலன்னு இப்போ உனக்கு வேற போன் பண்ணினாங்களா? அவளுக்கு கோபம் அதிகமானது. இதுக்கு எதுக்கு கோபப்படுற? எப்பவும் சொல்றதுதானே அம்மா என்கிட்ட சொன்னாங்க. சுமி அவளை சமாதானம் செய்ய எண்ணினாள். அது ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, ஆனா அவங்க நேத்திருந்து இத ஒரு 100 தடவை சொல்லிருப்பாங்க. அவள் சோகமாக கூற, சரி அதை விடு. வீட்ல அவர் ஸ்டே பண்ண எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டியா? சுமி பேச்சை மாற்றினாள். சாந்தி அக்கா சமைச்சிருவாங்க, மத்த எதுவும் இல்ல. வேற ஏற்பாடு எல்லாவது செய்யணுமா? மாயா கவலையாக கேட்க, இல்ல சமையல் தான் என்னன்னு கேட்டேன், பதட்டப்படாத. சுமிக்கு சிரிப்பு வந்தது. எதுக்கு சிரிக்கிற? அவள் முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு கேட்க, இதுக்குதான். நீ என்ன அந்நியன் மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்கிற? அவள் மீண்டும் சிரிக்க, அது வீட்டுக்கு விருந்தினர் வந்தா அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும், அதுதான், வேற எதுவும் இல்ல. மாயா பதிலளித்தாள். சரி சரி, நாம இப்போ கிளாஸுக்கு போலாம் வா என்று அவளை அழைத்துக்கொண்டு வகுப்பறைக்கு நடந்தாள் சுமி. மாலை. சரி சுமி, நான் கிளம்புறேன், நீயும் பாத்துப்போ என்று கூறிவிட்டு விடை பெற்றுக்கொண்டு விரைவாக வீட்டை அடைந்தாள். வீட்டுக்கு வந்தவள் களைந்திருந்த பொருட்களை நேர்த்தியாக அடுக்கி வைத்துவிட்டு அவள் அறைக்குச் சென்றாள். 7 மணி அளவில் சாந்தியும் வந்து இரவு உணவை சமைத்து வைத்துவிட்டு 8 மணி அளவில் கிளம்பிவிட்டாள். மணி 8 ஏன் இன்னும் வரல என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கும்போதே அழைப்பு மணி சத்தம் கேட்டு கதவருகில் சென்றாள். அவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி கதவை திறந்தாள். அவள் எண்ணியது போல் மாறன் அங்கு நின்றிருந்தான். அவளை பார்த்ததும் அவன் இதழ்கள் அழகாக விரிய புன்னகைத்தான். அவன் புன்னகையில் தன்னை மறந்தாலோ என்னவோ விழிகள் விரிய அப்படியே நின்றுவிட்டாள். மாயா மாயா அவன் இருமுறை அழைக்க நினைவுக்கு வந்தாள். வாங்க. சிறு புன்னகையுடன் அவனை வரவேற்றாள். அத்தை எப்படி இருக்காங்க? அவள் விசாரிக்க அவனும் ஓரிரு வார்த்தைகள் பேசினான். அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவள் அமைதியாக இருக்க அவள் கைபேசி ஒலித்தது. அம்மா என்று கூறி அதை எடுத்தாள். அம்மா வந்துட்டாருமா? கஸ்தூரியின் கேள்விக்கு பதிலளித்துவிட்டு அவனிடம் கைபேசியை கொடுத்தாள். அவன் அதை வாங்கி அனைவரிடமும் பேசிக் கொண்டிருக்கையில் மாயா இரவு உணவை மேஜையில் எடுத்து வைத்தாள். அவன் பேசி முடித்துவிட்டு வர, குளிச்சிட்டு வந்தா சாப்பிடலாம். அவன் முகத்தை பார்க்காமல் அவள் கூற அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சரி மாயா என்று கூறி விருந்தினர் அறைக்குள் நுழைந்தான். 10 நிமிடத்தில் குளித்து உடை மாற்றிவிட்டு வந்தான். அவளும் அவனை அமர சொல்லி உணவன பரிமாறினாள். தான் முதல் முறை வந்தபொழுது அவள் நடந்து கொண்டதை எண்ணினான். அவனுக்கு அங்கு நடப்பது அனைத்தும் கனவு போலவும் தோன்றியது. ஆனால் மாயா எதையும் பொருட்படுத்தாமல் அவனுக்கு உணவை பரிமாறிக் கொண்டிருந்தாள். இரவு உணவிற்கு பிறகு சிறிது நேரம் தொலைக்காட்சி முன் அமர்ந்திருந்தாள். மாறனும் சிறிது நேரம் காலார நடந்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தான். நான் போய் தூங்குறேன், நீங்க டிவி பார்க்கணும்னா பாருங்க, தண்ணி பாட்டில்ல வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க, குட் நைட் என்று அவள் கூற சரி என்று தலையசைத்தான். அவளும் அவள் அறைக்கு சென்றாள். எதிரியாவே இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிக்கணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. அதான் வீட்ல நான் மட்டும் இருக்கிறதால வந்த விருந்தாளிய நல்லபடியா பாத்துக்க நினைக்கிறேன், அவ்வளவுதான். சுமி அவளை கேலி செய்ய மாயா பதில் கூறிக்கொண்டிருந்தாள். சரி, இனி 3 நாள் லீவ் இருக்கே, அப்போ என்ன பண்ணுவ? சுமி சிரித்துக்கொண்டே கேட்க, எக்ஸாம்க்கு படிப்பேன், இப்போ ஃபோன் கட் பண்ண போறேன் என்று கூறி கைபேசியை அணைத்தாள். அவளுக்கு உடலும் சோர்வாக இருக்க படுத்ததும் உறங்கிவிட்டாள். நான் இங்க எல்லாம் பாத்துக்கிறேன், நீ அங்க கவலை இல்லாம இரு. சங்கர் கூற, சரிடா, அம்மாவையும் பாத்துக்கோ, அப்பப்போ வீட்டுக்கு போய் சாப்பிடு, அம்மாக்கு தனியா சாப்பிட பிடிக்காது. மாறன் கூற, இத நீ சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன்டா. சங்கர் உறுதியாக பதிலளித்தான். அதன் பின்னரே மாறன் நிம்மதியடைந்தான். மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்து பக்கத்தில் இருந்த பூங்காவிற்கு சென்று சிறிது நேரம் நடைபயிற்சி செய்ய நினைத்தான் மாறன். காலேரி சாந்தியும் வர அவரிடம் கூறிவிட்டு பூங்காவிற்கு சென்றான். சிறிது நேரம் காலார நடந்தவன் ஒரு மேஜையில் அமர்ந்து அங்கிருந்த பூக்களை ரசித்துக் கொண்டிருந்தான். யாரோ ஒருவன் அவனை தாண்டிச் செல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று எண்ணிக்கொண்டு அவனை தாண்டிச் சென்ற நபரை மீண்டும் ஒருமுறை தெளிவாக பார்த்தான். இது சிவாவேதான் என்று எண்ணிக்கொண்டு அவன் அருகில் சென்றான். சிவா, அவன் மென்மையாக அழைக்க சிவா நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தான். எஸ், அவன் யார் என்று தெரியாமல் அவனை பார்த்தான். நீங்க போன மாசம் எங்க ஊருக்கு வந்திருந்தீங்க பொங்கல் பண்டிகைக்கு. நவீன் என்னோட சொந்தக்கார பையன்தான். உங்களை பத்தி அவன் நிறைய சொல்லியிருக்கான், அதான் இங்க பார்த்ததும் பேசினேன். என் பெயர் மாறன். அவன் விளக்கமளிக்க, ஓ ஹாய், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் மாறன். உங்க ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
எனக்கு அப்படி ஒரு சூழல்ல வாழ கொடுத்து வைக்கல. அங்க எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவன் மகிழ்ச்சி முகத்தில் வெளிப்பட்டது. ஊருக்கு போனா நான் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. அவன் புன்னகையுடன் கூற, கண்டிப்பா. மாறன் சம்மதித்தான். நீங்க என்ன பண்ணுறீங்க? மாறன் யதார்த்தமாக வினவ. நான் பிசினஸ் பண்ணுறேன். இங்க ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அவன் சிறு புன்னகையுடன் பதிலளித்தான். பார்க்க சின்ன வயசா இருக்கீங்க. இப்பவே இவ்வளவு பொறுப்பா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மாறன் மனதிலிருந்து கூற, ஆமா மாறன், நான் சின்ன வயசுலயே நிறைய இழந்திருக்கேன். இழந்தது எதுவும் எனக்கு கிடைக்க போறதில்லைன்னு தெரியும். அதான் கிடைச்ச வாய்ப்புகளை தவற விடாம என்னோட வெற்றியா மாத்திக்கிட்டேன். அவன் விரக்தியாக பேச, மாறனுக்கு எதுவும் புரியாமல் அவனை பார்த்தான். சாரி மாறன், நான் ஏதோ பேசிட்டேன். யார்கிட்டயும் சீக்கிரம் பேச மாட்டேன். ஏதோ உங்ககிட்ட பேசினப்போ எனக்கு அந்நியமாவே தோணல. அதான் மனசுல இருந்ததை பேசிட்டேன். அவன் வருத்தப்பட்டான். நான் உங்களுக்கு ஒரு சகோதரன் மாதிரி தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. மாறன் அவன் தோள் பற்றி கூறினான். அவனும் தலையசைத்து அவன் கூறியதை ஆமோதித்தான். கொஞ்ச நாளாக தான் சந்தோஷமா இருக்கேன் மாறன். என் வாழ்க்கைக்கு புதுசா ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி உணர்ந்தேன். ஆனா இப்போ அதுவும் என் வாழ்க்கையில கிடைக்காதோன்னு தோணுது. அவன் வழி அவன் வார்த்தையில் வெளிப்பட அவன் மீனாவை பற்றி தான் உரைக்கிறான் என்பதை மாறன் புரிந்து கொண்டான். எதுக்கும் கவலைப்படாதீங்க சகோ, எல்லாம் நல்லதாவே நடக்கும். மாறன் அவன் கரம் பற்றி கூற அவன் புன்னகைத்தான். சரி சகோ, எனக்கு நேரமாச்சு. நாம இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்தாங்க, இது என்னோட கார்டு, இதுல நம்பர் இருக்கு என்று கூறி கார்டை கொடுத்துவிட்டு சென்றான். மாறனும் அவனை அனுப்பிவிட்டு அவன்தான் மீனாவுக்கு ஏற்றவன் என்று மனதில் எண்ணிக்கொண்டான். அவன் நண்பன் நவீனிடம் அவனை பற்றி ஏற்கனவே அவன் விசாரித்திருந்தான். அதிலிருந்து அவனைதான் மீனாவுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் உதித்துவிட்டது. அவன் 10 மணி அளவில் வீட்டை அடைந்தான். அவன் வந்ததும் சாந்தி கிளம்பிவிட்டார். அவர் மாயா உறங்கிக் கொண்டிருப்பதாக கூறி சென்றார். மாறன் குளித்துவிட்டு வந்தான். இன்னும் எழுந்திருக்கவில்லையா என்று எண்ணி தயக்கத்துடன் அவள் அறையை அடைந்தான். கதவை இருமுறை தட்டியும் உள்ளே இருந்து எந்த ஓசையும் கேட்கவில்லை. மாயா, மாயா என்று சத்தமாக அழைத்தான். ஆனால் உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவன் அறை கதவை திறக்க எண்ணுகையில் அது ஏற்கனவே திறந்திருப்பதை பார்த்து தயக்கத்துடனே உள்ளே சென்றான். மாயா, அவன் குரலுக்கு எந்த பதிலும் வராதது அவனுக்குள் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது. அவள் அறைக்குள் நுழைந்தவன் அதிர்ச்சியில் திகைத்து நின்றான். அவள் அறைக்குள் நுழைந்தவன் அவள் இருந்த நிலை கண்டு அதிர்ந்தான். அவள் கட்டிலை விட்டு கீழே விழுந்து எழுந்திருக்க முடியாமல் கண்களில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள். மாயா, என்னாச்சு? அவன் பதற்றமாக வினவிக்கொண்டு வந்தான். அவள் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். பதில் எதுவும் பேசவில்லை. என்னாச்சு மாயா? அவன் பரிவுடன் கேட்க, கீழே விழுந்துட்டேன். அவள் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கூறினாள். எப்படி கீழே விழுந்த? வா, எழுந்திரு. அவன் அக்கறையாக அவள் கைப்பிடித்து தூக்கி கட்டிலில் அமர வைத்தான். அவள் திடீரென்று அம்மா என்று அலற அவன் மேலும் பதற்றமானான். கால் ரொம்ப வலிக்குது. அவள் கண்ணீருடன் கூற அவனுக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது. கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஏதாவது தைலம் இருக்கா? அவன் கேட்க, அந்த கப்போர்ட்ல ஸ்ப்ரே இருக்கு. அவள் பக்கத்திலிருந்து அலமாரியை காட்டினாள். அவனும் அவள் சொன்ன இடத்திலிருந்து மருந்தை எடுத்து அவளுக்கு முதலுதவி செய்தான். பார்த்தா சுளுக்கு மாதிரி தான் இருக்கு. இந்த மருந்துக்கு சரியாயிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கால் வீக்கம் வந்தா சாயங்காலம் டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம். அவன் ஆறுதலாக பேச அவளும் கண்ணீருடன் தலையசைத்தாள். சரி, எப்படி கீழே விழுந்த? அவன் முன்பு கேட்ட கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்க அவள் திருவென விழித்தாள். அவன் என்ன என்பதை போல் பார்க்க அவன் வருவதற்கு முன் நடந்ததை நினைத்து பார்த்தாள். குளித்துவிட்டு அறைக்குள் நுழைந்தவள் அவள் கைபேசியில் அவளுக்கு பிடித்த பாட்டு பாடிக்கொண்டிருக்க அவள் அதற்கேற்றவாறு நடனமாடிக்கொண்டு கட்டிலை அடைய முற்பட்டாள். எதிர்பாரா விதமாக அவள் கால் இடறி கீழே விழுந்து விட்டாள். எப்படியாவது எழுந்துவிட வேண்டும் என்று எண்ணி பல முயற்சிகள் செய்தாள். ஆனால் அது எதுவும் கை கொடுக்காமல் அவர்கான அதன் உதவியுடனே எழுந்திருக்க முடிந்தது. இப்போ இதை இவருகிட்ட சொன்னா என்ன கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. நமக்கு நடந்த சம்பவத்தை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, முக்கியமா இவருகிட்ட. மனதுக்குள் தீர்மானித்து விட்டு அவனை பார்த்தாள். நான் சும்மா நடந்து வந்துட்டு இருந்தேன். கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன். முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு அவள் கூற அவனும் அதை ஏற்றுக்கொண்டு கீழே சென்றான்.
நம்பிட்டாரு, அப்பா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அவன் கீழே சென்று அவளுக்கு காலை உணவை ஒரு தட்டில் வைத்து எடுத்து வந்தான். மாயா, இதை சாப்பிடு, அப்புறம் ஒரு பெயின் கில்லர் மாத்திரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு என்று கூறி தட்டை அவளிடம் கொடுத்தான். அவளும் அதை வாங்கி அமைதியாக சாப்பிடத் தொடங்கினாள். அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவன் அவள் அருகிலேயே அமர்ந்து அவளுக்கு வேண்டியவற்றை எடுத்து கொடுத்து உதவினான். நீங்களும் சாப்பிடுங்க, ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு, அவள் வருத்தத்துடன் கூற, நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ மாத்திரை சாப்பிடு. மாத்திரையை அவளிடம் கொடுத்து அவள் அதை உட்கொண்டு உறங்கும் வரை அவள் அருகிலேயே இருந்தான். சிறிது நேரம் கழித்து கீழே சென்ற பொழுது மீனா அவனை கைபேசியில் அழைக்க, அவன் அவர்களுக்கு இது எதுவும் தெரிய வேண்டாம் என்று நினைத்தான். அவளிடம் பொதுவாக பேசிவிட்டு மாயா உறங்குவதாக கூறி கைபேசியை வைத்துவிட்டான். தன் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி சாந்தி 2 நாட்கள் சமையல் செய்ய வர முடியாது என்று கூறிவிட்டார். பொண்ண பாத்துக்கோங்க அக்கா, இங்க நாங்க பாத்துக்கிறோம் என்று கூறி மாறன் அவரை அனுப்பிவிட்டு அவனே மதிய உணவை தயார் செய்தான். அவளுக்கு உணவை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு சென்றவன் அவள் யாரிடமோ பேசிக்கொண்டிருப்பதை உணர்ந்து உள்ளே போகலாமா வேண்டாமா என்று எண்ணி ஒரு நிமிடம் நின்றான். அப்பொழுது அவள் வார்த்தைகள் எதிர்ச்சியாக அவன் செவிகளில் விழுந்தன. இல்ல சுமி, உன்கிட்ட மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன், நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. காலையில குளிச்சுட்டு வந்தப்போ எனக்கு பிடிச்ச பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. எனக்கு நம்ம தலைவர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. பிடிச்ச பாட்டை போட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடினா மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு தலைவர் டைலாக ஃபாலோ பண்ணி டான்ஸ் ஆடிட்டே வந்து கீழே இருந்த மேட் வழுக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன். அவள் கூறிய பாணியை கேட்டு அவன் வாய் விட்டு சிரித்து விட்டான். அவன் அதை கேட்டதை அவள் அறியக்கூடாது என்று எண்ணி அந்த இடத்தை விட்டு சிறிது தூரம் சென்று சிரித்தான். காலையில் அவள் விழுந்திருந்ததை பார்க்கையிலேயே அவனுக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் அப்பொழுது பதட்டத்தில் அதை பற்றி அவன் பெரிதாக யோசிக்கவில்லை. இப்பொழுது அவள் பேசியதை கேட்டு அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அவன் கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்க அவள் அறைக்கு சென்றான். அவன் வருவதை பார்த்து கைபேசியை வைத்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இப்போ எப்படி இருக்கு? அவன் அக்கறையுடன் கேட்க, இப்ப பரவாயில்ல, கால் வலி இல்ல, நடக்க முடியுது. அவள் புன்னகையுடன் பதிலளித்தாள். சரி, இந்தா சாப்பிடு. இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தா நாளைக்கு முழுசா குணமாயிரும். அவன் புன்னகையுடன் கூற அவள் தலையசைத்தாள். அவள் கைபேசி திடீரென அலற, காலையிலையும் இப்படி திடீர்னு பாட்டு பாடிருச்சுதானே என்ற அவன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு கேட்க, அவளும் ஏதோ ஞாபகத்தில் ஆமா என்று பாவமாக தரையசைத்து விட்டாள். அவன் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அடக்கி வைத்திருந்த சிரிப்பை அதற்கு மேலும் தாங்க முடியாமல் வாய்விட்டு சிரித்து விட்டான். இவருக்கு எப்படி அது தெரிஞ்சது? எப்படி சிரிக்கிறாரு? அவள் அவனை முறைத்து பார்த்து கொண்டு இருந்தாள். அவன் சிறிது நேரம் சிரித்துவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் அவனை கண்களால் எரிப்பதைப் போல் பார்த்து கொண்டு இருந்தாள். அது மாயா, நான் கீழே ஒரு காமெடி சீன் பார்த்தேன். திடீர்னு அது ஞாபகம் வந்துருச்சு, அதான் சிரிச்சிட்டேன். எதுவும் தப்பா எடுத்துக்காத, நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, சரியா? நான் வரேன் என்று கூறி அந்த இடத்திலிருந்து வேகமாக நகர்ந்து வந்து விட்டான். அவள் கோபத்தில் சிறிது நேரம் அவனை மனதில் திட்டிவிட்டு சிறிது நேரம் பரீட்சைக்கு படித்தாள். சொற்ப நேரத்தில் அதுவும் சலித்து போக எழுந்து மெதுவாக நடக்க முயற்சி செய்தாள். அவள் எண்ணியதை விட சுலபமாகவே இருந்தது. அவளும் மெதுவாக நடந்து கீழே செல்ல முற்பட்டாள். 2 படிகள் சுலபமாக இறங்கியதை நம்பி அடுத்த அடியை கவனக்குறைவாக வைக்க காலிடறிவிட்டது. கடவுளே என்று மனதில் ஜெபித்துக்கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவள் கீழே விழும் முன் அவளை தன் கரங்களால் பாதுகாப்பாக பிடித்து கொண்டான் அவன். அவளுக்கு எதுவும் நேர்ந்திடவில்லை என்பதையும் பாதுகாப்பான கரங்கள் அவளை அணைத்திருப்பதையும் அவள் உணர்ந்தாள். அதற்கு பின்னரே அவளால் இயல்பாக சுவாசிக்க முடிந்தது. அவனும் பதற்றமாக இருப்பதை அவனின் இதய துடிப்பு உணர்த்த அவள் மெதுவாக அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். கவனமா இருக்க மாட்டியா? கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவன் பதற்றம் கலந்த கோபக்குரலில் கேட்க அவளுக்கு அழுகை வந்துவிட்டது. இப்ப எதுக்கு திட்டுறீங்க? அவள் கண்ணீரை அடக்கிக் கொண்டு அவனிடம் சீறினாள். பின்ன இன்னும் கால் சரியா குணமாகல. ஏதாவது வேணும்னா என்னதானே கூப்பிட சொன்னேன்? எதுக்கு இவ்வளவு அலட்சியமா இருக்க? பரீட்சை இருக்கு, கவனமா இருக்கணும்னு நினைப்பு இருக்கா உனக்கு? படிக்கணும், சாதிக்கணும்னு கனவு கண்டா போதுமா? அதுக்காக தயாராக வேண்டாமா
இந்த சமயத்துல ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட படிப்பு என்ன ஆகும்? இன்னும் சின்ன குழந்தை இல்ல நீ, இப்படி கவனக்குறைவா இருக்காதா? அவனும் கோபம் குறையாமல் பேசிவிட்டான். நடக்க முடியுதான்னு பார்த்தேன். அதுக்கு இப்படிதான் திட்டுவீங்களா? அதான் எதுவும் ஆகலையே, அப்புறம் என்ன? என்னோட அப்பா என்னை எப்பவும் திட்டவே மாட்டாரு. என்னை யாருமே திட்டினதில்ல. உங்களால தான் அவர் என்ன முதல் தடவை திட்டினாரு. இப்போ நீங்க என்ன இந்த அளவுக்கு திட்டுறீங்க? ச்சே, இதுக்குதான் நீங்க இங்க வர வேண்டான்னு நான் அவ்வளவு தடவை சொன்னேன். யாரும் என் பேச்ச கேட்கல. இங்க பாருங்க, என்ன நானே பார்த்துப்பேன். என் செய்கைகளால எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த விளைவுகளையும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஒன்னும் எனக்காக கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு மனதில் தோன்றிய அனைத்தையும் அவனிடம் கோபமாக கொட்டிவிட்டு அவளாகவே மெதுவாக நடந்து அங்கே இருந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அவன் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவனும் அமைதியாக அவன் இல்லாத பொழுது அவள் பால்கனிக்கு சென்று விட்டான். அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு சிறிது நேரம் தொலைக்காட்சியை கழித்தாள். மீண்டும் படியேறி அவள் அறைக்கு செல்ல முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. எனவே அந்த சோஃபாவிலேயே படுத்து உறங்கிவிட்டான். சிறிது நேரம் கழித்து உள்ளே வந்தவன் அவள் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து தொலைக்காட்சியை அணைத்தான். பின் இரவு உணவை அவனே தயார் செய்யத் தொடங்கினான். எதர்ச்சியாக கண்களை திறந்தவள் அவன் சமைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து குழப்பமடைந்தாள். தன் கைபேசியை எடுத்து சாந்தியை அழைத்தாள். சாந்தியும் மதியம் நடந்தவற்றை கூற அவள் சோகமானாள். சரிக்கா, நீங்க பொறுமையா வாங்க என்று கூறி அதை வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். இப்போ என்ன பண்றது? கவலையாக யோசித்துக் கொண்டிருந்தாள். மாயா, சாப்பாடு அங்கேயே கொடுக்கவா, இல்ல இங்க வந்து சாப்பிடுறியா? அவன் கனிவாகவே கேட்க, என்ன அவ்வளவு திட்டி அழ வச்சுட்டு இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்க எப்படி முடியுது இவளால என்று நினைத்து கொண்டு அவன் முகத்தை பார்த்தாள். என்ன, வா சாப்பிடலாம். அவன் கனிவாக அழைக்க, எனக்கு பசிக்கல, எதுவும் வேண்டாம், நான் தூங்கலேன், எனக்கு தூக்கம் வருது என்று கூறி மீண்டும் படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். வயசுதான் 23, ஆனா இன்னும் 1.5 வயசு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா என்று எண்ணி தலையில் அடித்து கொண்டான். இங்க பாரு மாயா. அவள் அருகில் அமர்ந்து அவன் அவளை அழைக்க அவள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். என்ன? நான் உன்கிட்ட கோபப்பட்டிருக்க கூடாது. நீ சொன்னது சரிதான். நான் ஏதோ பதட்டத்துல அப்படி நடந்துகிட்டேன். இனிமேல் அப்படி நடக்காது. நான் என்னோட கோபத்தை குறைச்சிக்கிறேன். இப்போ அந்த கோபத்தை நீ சாப்பாடு மேல காட்டாம வந்து சாப்பிடு. அப்போதான் மாத்திரை சாப்பிட முடியும். அவன் கனிவாக கூறியபோது அவள் மனம் மாறியது. அவள் வெறுமனே அவன் முகம் பார்த்திருக்க அவன் புன்னகையுடன் சாப்பாட்டை அவள் கையில் கொடுத்தான். அவள் மறுபேதும் சொல்லாமல் அதை பெற்றுக்கொண்டாள். மறுநாள் கதவு தட்டும் சத்தம் கேட்டு மாறன் கதவை திறந்தான். அங்கே நின்றிருந்த பெண்ணை அவன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பார்த்த ஞாபகம் இருக்க வாங்க என்றான் மலர்ந்த புன்னகையுடன். எப்படி இருக்கீங்க அண்ணா? அவளும் புன்னகையுடன் வினவ. நல்லா இருக்கேம்மா என்று அவன் பதிலளிக்கு அவளை அமர சொன்னான். மாயா என்ன பண்றா? அவள் வீட்டை சுற்றி முற்றி பார்த்து வினவ. உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. அவன் அவள் இருந்த அறையை காட்டினான். அவளும் மாயாவை பார்க்க அவள் அறைக்கு சென்றாள். மாயா, அவள் குரல் கேட்டு மாயா கண்விழித்தாள். ஹே சுமி, வா, அவள் சிறு புன்னகையுடன் கூற சுமி அவள் அருகில் சென்றாள். இப்போ கால்மலி எப்படி இருக்கு, பரவாயில்லையா? சுமி அக்கறையாக கேட்க, இப்போ பரவாயில்ல சுமி, கொஞ்சம் வலி இருக்கு, அவ்வளவுதான். மாயாவின் பதில் கேட்டு நிம்மதியடைந்தாள். இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் மாறன் அவளுக்கு தேநீர் கொண்டு வந்து தர, ஐயோ அண்ணா, நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? சுமி பதட்டமானாள். பரவாயில்லம்மா, மாயாவுக்கே உடம்பு சரியில்லை. அப்போ நான் தானே வீட்டுக்கு வந்த விருந்தாளிய உபசரிக்கணும். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. இத குடிச்சிட்டு பேசிட்டுருங்க என்று கூறி தேநீரை அவளிடம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றவனே ஆச்சரியமாக பார்த்தாள் சுமி. மாயா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. இப்படி ஈகோ இல்லாத கணவன் எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க சொல்லு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஆம்பளையும் தன்னோட ஈகோவை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த வகையில மாறனண்ணா ரொம்ப கிரேட். நீ ரொம்ப ரொம்ப லக்கி. சுமி உற்சாகமாக கூற மாயா எதுவும் பேசாமல் அவன் சென்ற திசையையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தாள். சுமி கூறியது அவள் மனதும் உரைத்தது. அவன் மீது கோபம் ஒருபுறம் இருந்தாலும் அதை மீறி தனி மரியாதையும் உண்டானது. மூவரும் சேர்ந்து மதிய உணவை உட்கொண்டனர். அண்ணா, நிஜமாவே உங்க சமையல் சூப்பர். இவ்வளவு டேஸ்டா நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு என்று அவனை பாராட்டினாள் சுமி. அவனும் சிரித்துக்கொண்டே சாப்பிட மாயா அவன் முகம் பார்த்து மேலும் ஆச்சரியப்பட்டாள். சரி மாயா, நான் கிளம்புறேன். நீ உடம்ப பாத்துக்கோ. அப்படியே எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. நான் போயிட்டு வரேன். மாயாவிடம் விடை பெற்று மாறனிடமும் விடை பெற்று கொண்டு கிளம்பினாள் சுமி. சமையல் எப்படி கத்துக்கிட்டீங்க?
அவள் ஆர்வமாக அவனை பார்த்தாள். அம்மா சமைக்கும்போது பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்கேன். அப்பப்ப அம்மாவே கூப்பிட்டு சொல்லித் தருவாங்க. அவன் புன்னகையுடன் பதிலளித்தான். ஓ, அவள் விழிகள் விரிந்தன. உனக்கு சமைக்க தெரியாதா? அவன் யதார்த்தமாக கேட்க, சமையலா? அதெல்லாம் தெரியாது. அம்மா சமைச்சு வச்சா நல்லா சாப்பிடுவேன். அவள் சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள். பார்த்தாலே தெரியுது என்று மனதுக்குள் எண்ணி அவனும் அவளுடன் சேர்ந்து நகைத்தான். சரி, இப்போ கால்வலி இருக்கா? அவன் அக்கறையுடன் வினவ. இப்போ பரவாயில்ல, அவள் விடையளித்தாள். சரி, நீ கொஞ்சம் ஓய்வெடு, நான் நைட்டுக்கு சமைக்கிறேன். அவன் சமையல் அறைக்கு செல்ல, எனக்கும் போர் அடிக்குது, நானும் வரேன் என்று கூறி அவனுடன் நடந்தாள். சரி, சமையல் செய்ய ட்ரை பண்றியா? அவன் விழி உயர்த்தி கேட்க, சரி. அவளும் ஆர்வமாக ஒப்புக்கொண்டாள். சரி வா. அவளை அழைத்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தான். இப்போ என்ன பண்ணணும்? அவள் கண்கள் மின்ன கேட்க, எல்லா காய்களையும் முதல்ல வெட்டி வைக்கணும், அப்புறம் சமைக்க தொடங்கலாம். அவன் கூறிக்கொண்டு காய்களை கழுவி நறுக்க கத்துக் கொடுத்தான். அவளும் ஆர்வமாக அதை செய்தாள். இருவரும் சேர்ந்து இரவு உணவை சமைத்து முடித்தனர். சமையலும் நல்லாதான் இருக்கு, மாயா வியப்பாக கூறினாள். எல்லாம் நாம பாக்குறதுல தான் இருக்குவாயா, ஆர்வத்தோட கத்துக்கிட்டா எதுவும் சுலபம்தான். அவன் புன்னகைத்தான். சரிதான், அவளும் ஒப்புக்கொண்டாள். இருவரும் சேர்ந்து இரவு உணவை சாப்பிட்டனர். சூப்பரா இருக்கு. மாயா ரசித்து உண்பதை பார்த்து அவன் மனமும் மகிழ்ந்தது. இரவு உணவிற்கு பிறகு இருவரும் பால்கனியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சரி, நீ கோவப்பட மாட்டினா நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? அவன் தயக்கத்துடன் கேட்க, என்ன என்றாள் புருவமுயர்த்தி. உனக்கு ஏன் என்ன பிடிக்காது? அவன் திடீரென கேட்டுவிட என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தாள். பின் சமாளித்துக் கொண்டு, உங்களுக்கு என்ன பிடிக்காது? எப்பவும் என்ன கிண்டல் செய்வீங்க, அதான் எனக்கும் உங்களை பிடிக்காது. அவள் தோள்களை குலுக்கி கூற அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. நான் அப்படி செஞ்சது உன்கிட்ட சகஜமா பழகதான், உன்னை பிடிக்காம இல்ல. அவன் அதை திடீரென கூறிவிட அவள் விழிகள் விரிய அவனை பார்த்தாள். அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்குமா? அவள் சந்தேகமாக கேட்க, இது என்ன கேள்வி? உன்னை எனக்கு எப்பவும் பிடிக்கும், உனக்கு பிடிக்காதுன்னு தான் நான் எப்பவும் உன்கிட்ட அவ்வளவா பேசுனதில்ல. அவன் புன்னகையுடன் கூற அவளுக்குள் எல்லையில்லா சந்தோஷத்தை உணர்ந்தாள். அப்ப நாம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? அவள் ஆர்வமாக கேட்க அவன் சரி என்று கூறி புன்னகைத்தான். அவளுக்குள் எல்லையற்ற மகிழ்ச்சி பொங்கியது. சரி, நேரமாச்சு, நீ போய் தூங்கு, மற்றத காலையில பேசிக்கலாம். அவன் கூறி முடிக்க அவளும் எழுந்து அவள் அறைக்கு சென்றாள். அவன் கூறிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவள் மனம் முழுவதும் ஒழித்து கொண்டிருந்தன. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்று அவளுக்குள்ளேயே எண்ணி சிரித்து கொண்டாள். அதே எண்ணங்களுடன் உறங்கியும் போனாள். மறுநாள் காலையில் அவள் எழுந்திருப்பதற்கும் மாறன் எழுந்து பக்கத்தில் இருந்த பூங்காவிற்கு நடைபயிற்சி சென்றுவிட்டு 9 மணி அளவில் வீடு திரும்பினான். அவன் வருவதற்குள் மாயாவும் எழுந்திருந்தாள். காஃபி போட சொல்லித்தர சொல்லி அவனிடம் கேட்டாள். அவனும் குறிப்புகள் கொடுக்க அவளே அன்று காஃபி போட்டாள். அடுத்தடுத்து வந்த நாட்கள் நொடிகள் போல மிக வேகமாக கடந்தன. மாயா அவள் பரீட்சைகளை மிகவும் நன்றாக எழுதியிருந்தாள். ஒவ்வொரு நாளும் பரீட்சை முடிந்து வந்து அந்த நாள் எப்படி இருந்தது, அன்றைய பரீட்சையை எப்படி எழுதினாள் என்பதை அவனிடம் விளக்கி கூறிக்கொண்டிருந்தாள். அவனும் ஆர்வமாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டான். இருவருக்கும் அவை அனைத்தும் மிகவும் புதிதாக இருந்தது. மாயா அந்த மாற்றத்தை மிகவும் ரசித்தாள். அதேபோல் அவள் நாட்கள் செல்ல வேண்டுமென்று எண்ணினாள். ஒரு வாரமும் நன்றாக கழிந்திருக்க மாயாவின் பெற்றோரும் மீனாவும் வீடு வந்தடைந்தன. அம்மா, அப்பா, மீனா என்று மகிழ்ச்சியுடன் அனைவரையும் அணைத்து கொண்டாள் மாயா. அவர்களும் அவளை அன்பாக வருடி வீட்டுக்குள் அழைத்துச் சென்றனர். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அவள் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கூறினாள். சரிம்மா, அதான் இப்ப வந்துட்டோமே, இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம், சரியா? கவலைப்படாதே, ராஜாராம் அவளை அரவணைத்து கூறினார். அவளும் தலையசைத்தாள். மாப்பிள்ளை எங்கம்மா? கஸ்தூரி வினவ. அவரு வெளியே போயிருக்காருமா, வந்துருவாரு, மாயா பதிலளித்தாள். சரி, நீங்க டயர்டா வந்திருக்கீங்க, போய் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டீ போட்டு வைக்கிறேன். மாயா யதார்த்தமாக கூறி சமையல் அறைக்குள் நுழைய கஸ்தூரியும் ராஜாராமும் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தன.
என்னங்க, இவ எப்போ கிச்சனுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சா? கஸ்தூரி விழிகள் விரிய கேட்க ராஜாராம் சிரித்தார். நான் தான் சாந்தி கிட்ட வீட்டுக்கு சமைக்க வர வேண்டான்னு சொன்னேன். நான் நினைச்சது நடந்துருச்சு. ராஜாராம் வெற்றி புன்னகையுடன் கூற கஸ்தூரி புரிந்து கொண்டார். அவர் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் மாறன் வீட்டுக்குள் நுழைந்தான். வாங்க மாப்பிள்ளே என்று கஸ்தூரியும் ராஜாராமும் வரவேற்றனர். மாறன் புன்னகையுடன் வீட்டுக்குள் நுழைந்தான். மாமா, இவர் பேரு சிவா, என்னோட நண்பன். பெங்களூர்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. கோவில் திருவிழாக்கு நம்ம ஊருக்கு வந்திருந்தார். அப்போதான் இவர் பழக்கமானார். அதுக்கப்புறம் இங்க பார்க்ல எதேச்சியா பார்த்தேன். அதான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு இங்க அழைச்சிட்டு வந்தேன். மாறன் சிவாவை ராஜாராமருக்கு அறிமுகம் செய்து வைத்தான். வாங்க சிவா, உட்காருங்க என்று அவரும் உபசரித்தார். என்ன பிசினஸ் பண்றீங்க? ராஜாராம் வினவ. நான் சிவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓனர். அவன் எளிமையாக பதிலளித்தான். சிவா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரா? விழிகள் விரிய ராஜாராம் கேட்க, ஆமா சார், அவன் புன்னகையுடன் கூற அவர் வாயடைத்து போனார். தம்பி, இவ்வளவு சின்ன வயசுல எப்படி இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை தனியா ரன் பண்றீங்க? உங்களை பார்க்க ஆச்சரியமா இருக்கு, அதே சமயம் பெருமையாவும் இருக்கு, அவர் மனதார கூறினார். சிவா பதிலுக்கு புன்னகைத்தான். மாயா காஃபியுடன் வந்து அனைவருக்கும் அதை கொடுத்தாள். மாமா, மீனா எங்க? மாறன் ஆர்வமாக கேட்க, அவள் பெயர் கேட்டதும் சிவாவின் மனது வேகமாக துடித்தது. உள்ள இருக்க மாப்ள, இப்போ வந்துருவா. ராஜாராம் புன்னகைத்தார். மாறன் மாயாவை சிவாவிற்கு அறிமுகப்படுத்தினான். மாயாவும் புன்னகையுடன் அவனிடம் பேசினாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் மீனா கீழே இறங்கி வந்தாள். அங்கே இருந்தவனை அவள் கவனிக்கவில்லை. மாமா என்று மாறனை அன்பாக அழைத்து அவனிடம் சென்றாள். வெகு நாட்களுக்கு பிறகு அவள் சிரித்த முகத்தை பார்த்து அவன் மனது எல்லையில்லா ஆனந்தத்தில் நிறைந்தது. அவன் மனது அடைந்திருந்த சந்தோஷத்தை அவனால் எந்த வார்த்தைகளிலும் விவரிக்க முடியாததாக இருந்தது. அவன் கண் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க, அறையில் இன்னொருவர் இருப்பதை உணர்ந்து அந்த புதிய நபர் யார் என்று மீனா அவனை பார்த்தாள். அவனை அங்கு சிறிதும் எதிர்பார்க்காத அவள் அதிர்ந்து போனாள். மெதுவாக அவள் மாறனை நிமிர்ந்து பார்க்க, அவன் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது போல் கண் சிமிட்ட நிமிர்ந்து சிவாவை பார்த்தாள். அவன் பார்வையில் இருந்த ஏக்கமும் காதலும் அவளுக்கு தெளிவாக அவள் மனதும் அவனை பார்க்க ஏங்கிக் கொண்டிருந்ததை அவளால் மறுக்க முடியாது. அவனை கண்டதும் அவள் நிம்மதியடைந்தாள். மீண்டும் புரிந்ததை உணர்ந்தாள். மனம் நிறைவடைந்ததை போல் உணர்ந்தாள். கண்களால் மாறனுக்கு நன்றி தெரிவித்தாள்.